அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். கடந்த காணொளியில் அகவல்ல வருகின்ற சத்தினி பாதம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிறத விளக்கியிருந்தேன். இப்போ இந்த காணொளியில் என்னன்னா இருவினை ஒப்புன்னு வரும். அதுன்னா என்ன, இருவினை ஒப்புன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு விளைகிறேன். அதாவது இரு வினை ஒப்புன்னா நம்ம வினை பண்ணுறோமா இல்லையா, நல்லதும் பண்ணுறோம் கெட்டதும் பண்ணுறோம். இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம இறைவன் நம்ம ஆட்டுறாரு. அதை தான் ராமலிங்க சுவாமி மகாதேவ மாலையில் தீவினை நல்வினை எனும் வன்கையிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே அப்படிம்பார். அப்போ அந்த ரெண்டு வினை செய்கிறோம் இல்லையா, நல்லது செஞ்சாக்க நல்லது கிடைக்குன்னு சொல்லி நம்ம கோயில் குளத்தெல்லாம் இதெல்லாம் செய்கிறோம், கெட்டதும் செய்கிறோம். நல்வினை புண்ணியமாக மாறுது, தீய வினை பாவமாக மாறுது. அப்போ ரெண்டுமே விலங்குங்கிறாரு. ரெண்டுமே என்னன்னா அது பொன் விலங்கு. நல்லது செஞ்சிங்கன்னா அது பொன் விலங்கு, தீமை செஞ்சால் இது இரும்பு விலங்கு. ரெண்டு விலங்குமே அறுத்து எறியணும்னு தான் ஞானிகள் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எது வந்தாலும் இன்ப துன்பம் எது வந்தாலுமே நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே எங்கே பதிவு செய்யப்படும்னா நம்ம 36 தத்துவங்களில் ஒன்று புத்தின்னு இருக்கும். அந்த புத்தியில் தான் சேகரிக்கப்படும். அதாவது நீங்கள் செய்கிற நன்மை தீமைகள் பாவ புண்ணியங்களாக பதிவு செய்யப்பட்டு அதுவே உங்களுக்கு இன்ப துன்பங்களாக அடையும். இது மாற்றவே முடியாது. அப்போ ஒன்றே ஒன்று என்னன்னா, இறைவன் மீது அன்பு கொண்டால், அன்பு ஒன்று தான் காரணமாக இருந்துச்சுன்னா இருவினை ஒப்பு வரும். இப்போ நல்வினையின் பயனாக இன்பத்தில் விருப்பம் வருது, தீவினையின் பயனாக துன்பத்தில் வெறுப்பும் வருது இல்லையா. அப்போ இதனால் உள்ளம் நம்முடைய மனசு வேறுபடாமல் ரெண்டையும் ஒன்று போல கருதி அவற்றின் மேலே பற்று செய்யாமல் நிற்கும் உணர்வு தான் இருவினை ஒப்புன்னு பேர். ஏன்னா இருவினை உப்பு வந்துச்சுன்னா உலகில் பார்த்திங்கன்னா ஒரு விருப்பமே இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நம்ம அப்பர் பெருமான் கூட ஓடும் செம்பொன்னும் ஒன்று அப்படின்னு தான் பார்த்தார். அவர் உழவார பணியில் எல்லாம் கோயில் குளங்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா வைரங்கள்லாம் கிடைக்கும், கல்லையும் பார்ப்பாராமா, ரெண்டுமே ஒன்றா தான் நினைப்பாராமா. அப்போ இருவினை ஒப்பு நிகழவே வினை நீங்கும். அது வந்துச்சுன்னா வினை போகும். வினை நீங்கின உடனே உயிரறிவு உள்ளவாறு விளங்கும். உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணரும் தன்மை பெறும். உணர்த்தியதை உணர்த்தியவாறு கொள்ளும் அறிவு நிலை தான் உயிரினுடைய பக்குவம்னு சொல்கிறாங்க. இது ஞானத்தை உணர்வுற்ற பருவம் ஆச்சுங்களா. அப்போ அந்த சத்தினிபாதம் அதி தீவிரமாக நிகழும் பொழுது பொருளுடைய இயல்பு உள்ளவாறு உணர்தல் வேண்டும் என்ற வேட்கை ரொம்ப அதிகமாக வரும். அப்போ என்ன ஆகும்னா நான் யார், இந்த உடம்புக்கு உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது, நான் எப்படி வந்தேன், போகிறது எது, எனக்கு வரும் இன்பத் துன்பங்களுக்கு காரணம் என்ன, இந்த துன்பத்திலிருந்து நீங்கி நிலைத்த இன்பத்தை பெற முடியுமா, அதற்கு வழி என்ன அப்படிங்கிற பொருள்களோட உண்மை நிலையை உள்ளவாறு உணர்தலில் பெரு விருப்பம் உண்டாகும். அப்போ தான் பக்குவம் உறாத பொழுது உயிருக்கு உயிராய் உள்ளே மறைஞ்சி இருக்கிற அதனுடைய அறிவை வளர்த்து வந்த சிவன், அதாவது பரம்பொருள், இப்பொழுது அந்த உயிருடைய பக்குவ நிலையையும் ஞானத்தையும் உங்ககிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் பார்த்து ஞான ஆசிரியராக தோன்றி அந்த முப்பொருளுடைய இயல்புகளை அறிவுறுத்துவார். அந்த பொருள் இயல்பு முற்றும் உள்ளவாறு விளங்குதல் தான் ஞானம். அப்போ ஞானம் விளங்கிய பொழுது அந்த உயிர் அசத்துன்னு கண்டு கழித்து எப்போவுமே இருக்கிற சத்தாகி அந்த பரம்பொருளோடு கூடி
அந்த இன்பம் முறுதலாகிய முத்தி நிலையை பெறும். அப்போ இருவினை ஒப்பு ரொம்ப முக்கியமானது. அதை ராமலிங்க பெருமான் அகவல்ல இல்லை, பாட்டில் பாடுறார். என்ன பாட்டு தெரியுங்களா? 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்தினும் எய்துக, பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்துகினும் எய்திடுக, இருமையினும் இன்பமே எய்தினும் எய்துக, இருமையினும் இன்பமே எய்தினும் எய்துக, வழுவகை துன்பமே வந்திடினும் வருக, மிக வாழ்வு வந்திடினும் வருக, வறுமை வருகினும் வருக, மதிவரினும் வருக, அவமதிவரினும் வருக, உலகோடு இழிவகை துலகின் மற்ற எது வரினும் வருக, அல்லது எது போகினும் போக, நின் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக் கடைதல் வேண்டும் அரசே, கழிவகை பவரோக நீக்கும் நல்லருளனும் கதிமரும் துதவு நிதியே, கனக அம்பலநாத கருணையங்கனபோத கமல குஞ்சித பாதனே அப்படின்னு பாடுவார். நீ வறுமை கொடுக்குறியா, இன்பத்தை கொடுக்குறியா கொடு, வறுமையை கொடுக்குறியா கொடு, துன்பத்தை கொடுக்குறியா கொடு, எது வேணாலும் கொடு, ஆனால் உன்னை மறக்காத மனம் மட்டும் எனக்கு கொடுத்துரு. கழிவகை பவரோக நீக்கும் நல்லருளும் கதிமருந்துதவு நிதியே அப்படின்னு பாடிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? எது வேணாம் கொடு, எனக்கு உன்னை மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அறுதல் வேண்டும் மரிசேங்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பம் துன்பம் எது கொடுத்தாலும் கொடுன்ட்டார். 7 வகை பிறவிகளில் 7 பிறவி இருக்குது, 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குது, 4 வகை தோற்றம் இருக்குங்கிறாரு. தாய் கருப்பையில் தங்கிய உயிர்களை, அப்புறம் முட்டை வாய்வையிலும் முழு உயிர்த்தல்களை, வேறு உற உயிர்த்தம் வெகுமுத்தியர்களை நிலம் பெறும் அப்படின்னு சொல்லி 4 வகையில் 7 வகை தோற்றம், ஊர்வன பரப்பன நடப்பன அப்படிலாம் இருக்கு இல்லையா? அது அப்போ 84 பிறவிகளில் எந்த பிறவி வேணாலும் கொடு. 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்தினும் எய்துக, பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்திகனும் எய்திடுக. பிறப்பே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நோ பிரச்சனை இல்லை. இருமையினும் இன்பமே எய்தினும் எய்துக, இம்மை வாழ்வு மறுமை வாழ்வுன்னு சொல்கிறார். இந்த இம்மையில் நல்லதும் கொடு கெட்டதும் கொடு, என்ன வேணால் கொடு. இம்மை இல்லாமல் அதே மறுமையில் மேலே போய் கொடுத்தாலும் சரி, மேலே கொடுக்கறதுலையும் சரி, எது கொடுத்தாலும் சரி. வறுமை வருகினும் வருக, மதிவரினும் வருக, அவமதிவரினும் வருக, உலகோடு இழிவகை துலகின் மற்ற எதுவரினும் வருக, அல்லது எது வரினும் போகட்டும். நின் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கு அடைதல் வேண்டும் அரசே அப்படிங்கிற. இந்த மாதிரி யாரு கேட்பா? இதுதான் இருவினை ஒப்பு. அப்போ இந்த இருவினை ஒப்பு வந்த பிறகு தான் உங்களுடைய பக்குவத்தை கருதி குரு என்பவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். குருங்கிறது வெளியிலேருந்து வர மாட்டார், உங்கள் உள்ளத்தில் இருப்பார். அதாவது உலகு உயிர்தோறும் நின்று ஊட்டுவித்தாடும் ஒருவனேன்னு பாடுவார் ஐயா. அப்போ உள்ளத்துக்குள்ளதை இறைவன் இருப்பார். அந்த இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கார். அதான் உலக நிலை முழுதாகி அங்கு உள்ள உயிராகி உயிர்க்கு உயிராம் ஒளிதானாகிங்கிறாங்கல்ல, ஐயா தானே பாடுறாரு. அப்போ உயிருக்குள்ள உயிராக இருக்கிற அந்த பெருமான் உங்களுடைய பக்குவ நிலையை கருதி குருவாக அப்படியே சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். ராமலிங்க பெருமானுக்கு யார் சொன்னால்? உள்ளுக்குள்ளேருந்து தான் சொன்னிச்சு. அதான் ஓதி ஓதாமல் ஒரு எனக்கு கழித்து ஆதியீர் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறார்ல. கற்றதும் நின்னிடத்தே, கேட்டதும் நின்னிடத்தே, கொண்டதும் நின்னிடத்தே, உட்கொண்டதும் நின்னிடத்தே, பெற்றதும் நின்னிடத்தே, இன்புற்றதும் என்னிடத்தே என்பார். எல்லாம் இறைவன் கொடுக்குறாரு. எப்படி கொடுப்பார்? வெளியில் உள்ளுக்குள்ளே இருக்காரு, அவர் கொடுக்குறாரு. வெளியில் எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் அவர் குரு அந்த பக்குவ நிலை. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள செய்திகள் ஏதாவது நடந்துச்சுன்னா போச்சுன்னா உங்கள் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தானே தெரியும். இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து தெரியுமா? தெரியாதுல்ல. அது மாதிரி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் உங்களை அறிஞ்சு தான் அதை கொடுப்பார். அதனால் இதுதான் இருவினை ஒப்புங்கிறது. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் மனசை சஞ்சலப்படாமல் ஒரே மாதிரியாக நினைக்கிறது. இதுதான் இருவினை ஒப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த காணொலியில் இருவினை ஒப்புனா என்ன, அந்த பாட்டு எங்கே இருக்குன்னா 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்தினும் எய்துகங்கிற பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி
இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் வேறு ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். நல்லது, வணக்கம்.